ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷார்ட்ஸ் வீடியோவில் கொலாப் வீடியோ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ ரொம்ப ஈஸி தான். எல்லாருக்குமே எல்லா யூடியூப் சேனலுக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ கொலாப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் எப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸ் கொலாப் வீடியோ போட்டிங்கன்னா நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பெரிய பெரிய சேனல்களாக பார்த்து கொலாப் வீடியோ போடுங்க. அதாவது ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் உள்ள வீடியோ, 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் உள்ள சேனலு, இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்த்து கொலாப் வீடியோ போடுங்க. கொலாப் வீடியோ போட்டால் காப்பிரைட் இஷ்யூ வருமானு கேட்டிங்கன்னா 100% ஷுவராக எந்த வித காப்பிரைட் இஷ்யூவும் வராது. சேனலுக்கு எதுவும் பாதிப்பு வருமானு கேட்டிங்கன்னா வராது. இன்னொன்று, எதுக்கு பெரிய பெரிய சேனல்களை கொலாப் வீடியோ போட சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் கொலாப் பண்ணிங்கன்னா தம்ப்நெயில் வைப்பீங்கள்ல, தம்ப்நெயில் வரும் இல்லையா? அதில் அந்த பெரிய சேனலில் உள்ளவங்களோட தம்ப்நெயிலும் உங்கள் தம்ப்நெயிலும் எல்லாமே சேர்த்து கொலாபரேஷனாக வர்றதுனால ஸோ நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இது ரியாக்ஷன் சேனல்ஸ் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. எல்லா சேனல்ஸுமே செய்யலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நான் எப்படி கொலாப் வீடியோ பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக ஷார்ட்ஸ் வீடியோ போடுறத விட கொலாப் வீடியோ போட்டிங்கன்னா இன்னும் அதிக வியூஸ் கிடைக்கும். 100% ஷுவராக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டீங்க இல்லையா, ஒரு கொலாப் வீடியோ பண்ணி பாருங்கள். பெரிய சேனலில் உள்ள வீடியோவை கண்டிப்பாக இப்போ எவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்கோ இதை விட அதிக வியூஸு கண்டிப்பாக போகும். யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ நம்ம சேனலில் இல்லைன்னா உடனே நம்ம அந்த வீடியோ என்னவோ அதை அப்லோட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆட்சன்ஸில் எதுவும் இஷ்யூ, மானிட்டைசேஷனில் எதுவும் இஷ்யூ, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை உங்கள் சேனலை ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது. பெய்ட் சர்வீஸ் தான். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாங்க எப்படி கொலாப் வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய இன்னொரு சேனல். இதில் வீடியோஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ நான் இந்த வீடியோலேருந்து ஒரு கொலாப் வீடியோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, சவுண்டை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, எந்த வீடியோ, ஏதோ ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. வீடியோவை பாஸ் பண்ணிடலாம். இப்போ கீழே ரீமிக்ஸ்னு ஆப்ஷன் இருக்கா, ரீமிக்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக கொலாப்னு இருக்கும். ஓகேங்களா? கொலாப்னு ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த கொலாபுங்கிற ஆப்ஷன் வரல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுடைய யூடியூப் ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள். இந்த கொலாபுங்கிற ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் நம்ம சேனல்னு இல்லை, உங்கள் சேனலுக்கே வராது. மற்ற நீங்கள் எந்த சேனலில் வேணாலும் போய் பெரிய பெரிய சேனல்களில் இப்படி கொலாபுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொலாப்னு கொடுக்குறேன். கொலாப்னு கொடுத்தோன்னே ஷார்ட்ஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும். அதையும் நான் சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறத. ஓகே, ப்ராசஸிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லே அவுட்னு இருக்கும். லே அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி லே அவுட் வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த லே அவுட் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா லே அவுட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லே அவுட்டெல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டு, ஓகே, இதே சூப்பராக இருக்குது. டிக் மார்க்கை கொடுத்து, இப்போ நீங்கள் டிக் மார்க்கை கொடுத்து இந்த ப்ளே ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி அந்த வீடியோவுக்கு நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், சவுண்டு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். அப்படியே நீங்கள் ஷார்ட்ஸாக அப்லோடு பண்ணி விடலாம். ஓகேங்களா? ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.